சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுக்கு எதிராக எடுக்கக்கூடிய அந்த சிறப்பு நடவடிக்கையில் இப்போ ஒரே வாரத்தில் 781 பேர் வரைக்கும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறதா முக்கிய தகவலை பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் சாலமன் இணைந்திருக்கிறார். சாலமன், தொடர்ந்து விவரங்களை பதிவு செய்யுங்க. சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில தமிழக காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு பணிகள்ல ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில மாநிலம் முழுவதும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள், அதே போன்று சரித்திர பதிவேடு அல்லாத குற்றவாளிகள் என பல்வேறு வகைப்படுத்தப்பட்டு இதுல தலைமறைவாக இருக்கக்கூடிய நபர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நீதிமன்ற பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நபர்கள் தலைமறைவாக இருந்து வரக்கூடிய நிலையில அவர்களை பிடிக்கக்கூடிய நடவடிக்கையில காவல்துறையினர் சிறப்பு தனிப்படை அமைக்கப்பட்டு அவர்களை கண்காணித்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர். அந்த வகையில கடந்த 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் என மொத்தம் மாநிலம் முழுவதும் தொடர்ச்சியாக கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நடவடிக்கையில 24,574 சரித்திர பதிவேடு ரவுடிகள் மற்றும் அவர்களை கண்காணிக்கப்பட்ட நிலையில அதுல குற்றச்செயல்கள்ல ஈடுபட்டதாக 781 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவல்ல அடைக்கப்பட்டிருக்கிறதாக தமிழக காவல்துறை தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுல பிணையில வெளிவர முடியாத பிடியாணைகள் நிறைவேற்றக்கூடிய சிறப்பு நடவடிக்கையில 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை மொத்தம் 1967 பிணையில் வெளிவர முடியாத பிடியாணைகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் இதுல நிலுவையில இருக்கக்கூடிய பிணையில வெளிவர முடியாத பிடியாணைகளை தலைமறைவு குற்றவாளிகளை கைது செய்வதற்கான நடவடிக்கையில ஈடுபட்டு வருவதாக தமிழக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய மாநகர காவல் ஆணையர், அதே போன்று காவல் கண்காணிப்பாளர்கள், சிறப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு இந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை கண்காணித்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் தொடர்ச்சியாக சோதனைகள் மேற்கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக தமிழக டிஜிபி தரப்புல அறிவுறுத்தலானது பட்டு வருகிறது. இதனால கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில தமிழக காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.